time for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சோஷியல் டாக்ஸ். இன்னைக்கு சட்டன் தமிழ் மன்றத்திலிருந்து திரு பூங்குன்றன் இளங்கோவன் அவர்கள் நம்மோட கெஸ்டா ஜாயின் பண்றாங்க. இவங்களோட புது முயற்சியான எஸ்டிஎம் தமிழ் பள்ளி பற்றிய நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் பூங்குன்றன். இந்த சோஷியல் டாக்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் பாரதி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி பூங்குன்றன். நம்ம டிஸ்கஷனில் முதலாவதாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, இந்த எஸ்டிஎம் தமிழ் பள்ளியை ஆரம்பிக்க உங்களுக்கு எது உந்துதலாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான். கண்டிப்பாக பாரதி, ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. என்னுடைய அப்பா திரு இளங்கோவன் ஒரு தமிழாசிரியர் என்பதால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய கணியின் பூங்குன்றனாரின் பெயரை எனக்கு சூட்டினார். அதனால் தானோ என்னவோ எனக்கு சிறுவயது முதலே தமிழ் மொழி மேல் ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் உண்டானது. திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற தொன்மையான இலக்கியங்களை கொண்டதும் உலகில் உள்ள செம்மொழிகளில் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னர் தோன்றி இன்று வரை பயன்பாட்டிலும் உள்ள ஒரே செம்மொழியான நம் தமிழ் மொழியை நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தவிர இந்த சட்டன் தமிழ் மன்றம் ஆரம்பித்ததின் முக்கியமான நோக்கமே ஒரு தமிழ் பள்ளியை தொடங்குவதுதான். அதற்கு இப்போதுதான் காலம் கனிந்திருக்கு. சிறந்த விளக்கம் பூங்குன்றன். சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் பற்றி தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. உங்களோட இந்த முயற்சிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து எஸ்டிஎம் தமிழ் பள்ளியில் பின்பற்றக்கூடிய பாடத்திட்டம் பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றியும் சொல்லுங்க. நல்ல கேள்வி பாரதி. எஸ்டிஎம் தமிழ் பள்ளியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது இன்டர்நேஷ்னல் தமிழ் அகாடமியோட பாடத்திட்டம். சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னால் வெறும் 13 மாணவர்களை கொண்டு ஆரம்பித்த கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி இன்று உலகெங்கும் கிளை பரப்பி 100க்கும் அதிகமான பள்ளிகளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரும் இன்டர்நேஷ்னல் தமிழ் அகாடமியாக மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழ் படிச்சுட்டு வராங்க. தமிழ் பள்ளியின் மாணவர்களுடைய வருகை, மாத தேர்வுகள், மதிப்பெண்கள், வீட்டு பாடங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் பதிவு செய்து மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்கலாம். இந்த இணையதளம் ரொம்ப நுணுக்கமாகவும் பயனுள்ளதாகவும் வடிவமைச்சிருக்காங்க. இதன் சிறப்பு என்னன்னா, இவ்வளவு வேலைகளையும் தமிழ் பற்று கொண்ட நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. உங்களோட இந்த பதிலிருந்து எஸ்டிஎம் தமிழ் பள்ளியின் பாடத்திட்டம் மற்றும் உங்கள் பள்ளி எவ்வளவு சீராக இயங்க போகுதுன்னு என்னால் கற்பனை செய்ய முடியுது. இப்போ எஸ்டிஎம் தமிழ் பள்ளியின் ஆசிரியர்கள் பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களை பற்றி அவசியம் நான் சொல்லியே ஆகணும். நாங்கள் சட்டன் தமிழ் மன்றம் மூலமாக கடந்த 2 வருடமாக இலக்கிய வட்டம்னு ஒரு குழுவை நடத்திட்டு வரோம். இலக்கிய ஆர்வம் கொண்ட நண்பர்கள் அதில் கலந்துக்கிட்டு வராங்க. அந்த இலக்கிய வட்டத்திலிருந்து 2 பேர் தமிழ் சொல்லிக் கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதை தவிர தமிழ் பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆசிரியர் பணிக்கு ஆர்வமாக வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் நம் தமிழ் மொழியின் சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல தயாராக இருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் சட்டன் தமிழ் மன்றம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தமிழ் கற்றுக் கொடுக்க நிறைய பேர் தன்னார்வத்தோட முன்னுக்கு வருவதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெற்றோர்கள் அடுத்து தெரிந்து கொள்ள விரும்புவது, எஸ்டிஎம் தமிழ் பள்ளியின் பாடங்கள் மற்றும் தேர்வுகள் எப்படி அமைக்கப்பட்டுள்ளன என்பதுதான். இது ஒரு முக்கியமான கேள்வி பாரதி. ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் 3 பருவங்கள் இருக்கும். அதில் 32 வாரங்கள் வகுப்புகள் நடக்கும். தமிழ் பள்ளியின் கால அட்டவணையை UK அரசு மற்றும் பள்ளி விடுமுறையுடன் பொருந்தியதாக வடிவமைத்துள்ளோம். குழந்தைகளுக்கு மாத தேர்வு மற்றும் ஆண்டு இறுதி தேர்வுகள் இருக்கும். ஆனால் மழலை வகுப்புகளுக்கு இறுதி தேர்வு மட்டுமே இருக்கும். அடுத்த வகுப்பிற்கு தேர்ச்சி பெற இறுதி தேர்வு மதிப்பெண்களுடன் வருகை சதவீதம், மாத தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் வீட்டு பாடங்கள் போன்ற எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, ITA பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்களை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. அதனால் இந்த பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு வெளியில் வர குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் தமிழில் பேசவும் படிக்கவும் மற்றும் எழுதவும் முடியும்.
கண்டிப்பா. எஸ்டிஎம் தமிழ் பள்ளியின் பாடத்திட்டம், தேர்வு மற்றும் மதிப்பெண் அளிக்கும் முறை போன்ற விவரங்களை ரொம்ப தெளிவா சொன்னீங்க பூங்குன்றன். மிகவும் பயனுள்ள தகவல். நன்றி. உங்களுக்கான அடுத்த கேள்வி. யூகேல இருக்கிற நம்ம குழந்தைகள் தமிழ் படிக்கிறதால வேறு என்ன பலன்னு சொல்லுங்க. அருமையான கேள்வி பாரதி. முதலாவதா, புலம்பெயர்ந்து வாழ்கிற நம்மை போல அனைவருக்கும் நம் தாய்மொழியை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அதில் பேசுவதையும் எழுதுவதையும் பார்க்கையில் வரும் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவுக்கு அளவே இல்லை. இதை தவிர தமிழில் GCSE மற்றும் A-level தேர்வுகள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்துகிறாங்க. உங்கள் குழந்தை தமிழில் A-level தேர்வு எழுதியிருந்தால் அதை யூகேயில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஒரு A-level பாடமாக எடுத்துக்குவாங்க. இது தமிழ் படிக்கிறதால கிடைக்கிற இன்னொரு முக்கியமான பலன். தமிழ் A-level யூகே பல்கலைக்கழகங்கள் ஒரு கூடுதல் பாடமா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இங்க இருக்கிற நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதை தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. உங்களுக்கான இறுதி கேள்வி. உங்க எஸ்டிஎம் தமிழ் பள்ளியை எப்போ ஆரம்பிச்சிங்க, அது எங்க நடத்தப்படுகிறது மற்றும் குழந்தைகள் சேர்க்கை போன்ற தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. STM தமிழ் பள்ளியை செப்டம்பர் 27, 2025 சனிக்கிழமை என்று ஆரம்பித்தோம். மாணவர் சேர்க்கையை அக்டோபர் இறுதி வரை நீட்டித்துள்ளோம். இந்த கால அவகாசம் சில பெற்றோர்கள் யோசித்து முடிவு செய்யறதுக்கும் இந்த வருடம் 11+ தேர்வு எழுதுகிற குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் தமிழ் பள்ளியை உட்ஃபீல்ட்ஸ் பிரைமரி ஸ்கூல் கார்ஷால்டனில் நடத்துகிறோம். நீங்கள் சட்டரில் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த பள்ளிக்கு வந்துடலாம். குழந்தைகளிடமிருந்து ஒரு குறைந்தபட்ச கட்டணம் மட்டுமே வசூலிக்கிறோம். இது முக்கியமாக வகுப்பறை வாடகை மற்றும் புத்தகங்கள் வாங்குகிற செலவுகளை ஈடு செய்வதற்குத்தான். நான் ஆரம்பத்தில் கூறிய மாதிரி ஆசிரியர்கள் அனைவருமே ஊதியமின்றி தன்னார்வத்துடன் வேலை செய்கிறாங்க. நன்றி பூங்குன்றன். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த பாட்காஸ்ட்டை கேட்குற நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கும் மற்ற கருத்துக்களை இப்போது சொல்லலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று புரட்சிக்கவி பாரதி பாடிய நம் தாய்மொழியை நமது அடுத்த சந்ததியினருக்கு கடத்த முயற்சி செய்வோம். நம்ம குழந்தைகள் தாய்மொழியில் படிப்பதையும் எழுதுவதையும் தவிர அவங்க தாத்தா பாட்டிகளிடம் தமிழில் பேசுவதையும் கேட்கும்போது வரும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சரியா சொன்னீங்க பூங்குன்றன். இது ஒரு நல்ல பார்வை. அத்துடன் நம்முடைய இந்த உரையாடலில் நீங்கள் கொடுத்த எஸ்டிஎம் தமிழ் பள்ளி பற்றிய பல தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய இந்த சோஷியல் டாக்ஸ் பாட்காஸ்ட் ஒரு நல்ல முயற்சி பாரதி. இது மேன்மேலும் வெற்றிகரமாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். மிக்க நன்றி. எஸ்டிஎம் தமிழ் பள்ளியில் ஆர்வமுள்ள பெற்றோர் உங்களுக்கு தேவையான தகவலை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது பூங்குன்றன் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்க நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சி நிச்சயம் மன திருப்தி அளிக்கும். அடுத்த ஒரு சிறப்பு விருந்தினருடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.